இன்று நாம் பார்க்க இருக்கின்ற புனித வின்சென்ட் பல்லோட்டி. அழியா உடல் கொண்டவர், இரண்டாம் பிலிப்பு நேரி என்று இளைஞர்களால் அன்போடு அழைக்கப்பட்டவர். இளைஞர்கள் மீது மிகுந்த கனிவும் கருணையும் கொண்டவர். இளைஞர்கள் சரியான வழியை தெரிந்து கொள்ள ஆற்றலாக உறுதுணையாக இருந்தவர். மூவர் இறைவன் மீது அன்னை கன்னிமரியா மீதும் அளவற்ற பக்தி கொண்டு வாழ்ந்தவர். அப்படி வாழ்ந்தவர்தான் வின்சென்ட் பல்லோட்டி. இவர் இறை பக்தி மிகுந்த பேதுரு பவுல் பல்லோட்டி மதலேனா இவர்களின் அன்பு மகனாக 1795 ஏப்ரல் 21 அன்று பிறந்தார். இவரும் இறைபக்தி மிக்கவராக இறை நம்பிக்கையில் வளர்ந்தார். மாணவராக இருந்த காலத்திலேயே எதை செய்தாலும் சரியாக செய்ய வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தவர். வின்சென்ட் படிப்பில் பின்தங்கியவராக இருந்ததால் இவரது தாய் இவரை அருட்தந்தை ஃபாசினி என்பவரிடம் அழைத்துச் சென்றார். அருட்பணியாளரின் அறிவுரையின்படி தூய ஆவியானவருக்கு நவநாள் வைத்து ஜெபித்தார். அதன் பிறகு வின்சென்ட் நன்றாக படித்தார். ஏழைகள் மீது அளவற்ற நேசம் இருந்த வின்சென்ட் அவர்களுக்கு காசு கொடுக்கும் போது அதை தண்ணீரால் கழுவி சுத்தம் செய்த பிறகே கொடுப்பார். ஏனெனில் அதை அவர் இயேசுவுக்கே கொடுப்பதாக எண்ணினார். அதனால் அதை சுத்தமாக கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். ஒரு நாளைக்கு ஒருவேளை மட்டுமே உணவு உண்ணும் ஒருத்தல் முயற்சி திடீரென்று ஆரம்பித்தார் வின்சென்ட். இதை கண்ட தாயார் அருட்தந்தை ஃபாசினியிடம் சென்று தெரிவித்தார். நாம் கொடுப்பதை விட சிறந்த அழைப்பு அவனுக்கு வந்திருக்கிறது. அது கடவுளிடமிருந்து வந்திருப்பது போல் இருக்கிறது. இதனால் நீங்கள் கலங்க வேண்டாம் என்று ஆறுதல் கூறினார். இவர் வாழ்ந்த காலத்திற்கு முந்தைய காலகட்டத்தில் வாழ்ந்த புனிதர்தான் பிலிப்பு நேரி. வின்சென்ட்டும் புனித பிலிப்பு நேரியை போல் இளைஞர்கள் மீது மிகுந்த அன்பும் அக்கறையும் ஆழ்ந்த பற்றும் கனிவும் நம்பிக்கையும் கொண்டிருந்தார். மேலும் இளைஞர்கள் தங்களுக்கான எதிர்கால வாழ்வை சரியாக தெரிந்து கொள்ள ஆற்றலாகவும் உந்து சக்தியாகவும் விளங்கினார். இதனால் இவர் இரண்டாம் பிலிப்பு நேரி என்று இளைஞர்களால் அன்போடு அழைக்கப்பட்டார். மூவர் இறைவன் மீது அன்னை மரியா மீதும் அளவற்ற பக்தி கொண்டிருந்த வின்சென்ட் 1818 மே 16 அன்று குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். இங்கு பணியாளர்களுக்கெல்லாம் முன்மாதிரி என சொல்லும் அளவிற்கு பணியாற்றினார். தமது மறைவுரையாலும் ஓய்வின்றி வழங்கிய ஒப்புரவு அருட்சாதனத்தினாலும் பலரை மனமாற்றினார். பணம் படைத்தவர்களிடம் கையேந்தி உதவி பெற்று அதனை கொண்டு ஏழைகளுக்கு எண்ணில்லா உதவிகளை செய்து வந்தார். சிறைச்சாலைகளுக்கு சென்று கைதிகளை சந்தித்தார். மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். மரண தண்டனை நிறைவேற்றப்படும் இடத்திற்கு கூட சென்று கைதிகளின் மனமாற்றத்திற்காகவும் ஆன்ம இடைற்றத்திற்காகவும் மன்றாடினார். கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு விடுதியும் இளைஞர்கள் தொழிற்பயிற்சி பெற மாலை நேர தொழிற்பயிற்சி பள்ளியும் நிறுவினார். கடவுள் மீது சக மனிதர்கள் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் என்ற இறைவனின் கட்டளைகளுக்கு உயிர் கொடுத்து வாழ்ந்து வந்தார். இருக்கின்ற வாய்ப்புகளையும் வளங்களையும் முழுமையாக பயன்படுத்தி கொள்வது இவரது சிறப்பான பண்பு. இதனால் மற்ற குருக்களின் ஒத்துழைப்புடன் நிறைய மாற்றங்களை தம் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தினார். உலகில் பல பகுதிகளுக்கு மறைப்பணியாளர்களை அனுப்பி தேவையில் இருக்கும் மக்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு சேவையாற்ற இறைவனின் திருப்பாதம் அமர்ந்து ஜெபித்தார். இறைவனின் திட்டப்படி குருக்களுக்காக கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க சபை ஏற்படுத்தினார். அருள் சகோதரிகளுக்காக மறைப்பணி சகோதரிகளின் கத்தோலிக்க அப்போஸ்தல சபையை நிறுவினார். கிறிஸ்துவின் அன்பு என்னை ஆட்கொள்கிறது என்ற விருது வாக்குடன் வாழ்ந்த வின்சென்ட் திருத்தந்தை 11ஆம் பத்திநாதரால் கத்தோலிக்க செயல்பாடுகளின் முன்னோடி எனவும் மற்றும் பலரால் 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் முன்னோடி எனவும் அன்போடு அழைக்கப்பட்டார். இவர் 1850 ஜனவரி 22ஆம் தேதி இறைவனடி சேர்ந்தார். திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் 1950 ஜனவரி 22ஆம் தேதி அருளாளராக அறிவித்தார். 1963 ஜனவரி 20ஆம் தேதி திருத்தந்தை 23ஆம் யோவான் இவரை புனிதராக உயர்த்தினார். புனித வின்சென்ட் பல்லோட்டின் உடல் இன்றளவும் அழியாமல் உரோமையில் உள்ள சென்ட் சால்வதோர் ஆலயத்தில் இருக்கிறது. இவரிடம் கற்க வேண்டியது, கிடைக்கின்ற வாய்ப்புகளையும் வளங்களையும் முழுமையாக பயன்படுத்தி மற்றவர்களுக்கு உதவுவோம்.